முத்தகீன்னா யாருங்கிறத அது என்ன செய்யுது தெளிவுபடுத்து. மூவியா சிவத்தை காஷிபான்னு ஒண்ணுதான். சிவத்தை மூவியாங்கிறதும் சிவத்தை காஷிபாங்கிறதும் ரெண்டும் ஒண்ணுதான். தெளிவுபடுத்துது. முத்தகீன்னா யாருங்கிறது தெளிவுபடுத்துதுன்னு சொல்லலாம், அல்லது மாதிஹான்னு சொல்லலாம். பாராட்டுகின்ற சிவத்து முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும். அதான் மறைவானதை நம்புவார்களே, தொழுகையை நிலைநிறுத்துவார்களே, நாம் கொடுத்திருந்து கொஞ்சத்தை செலவும் செய்வார்களே, அப்படிப்பட்ட முத்தகீன்களுக்கு என்ன செய்யாத நேர்வழி காட்டும். மாதிஹின்னு சொல்லலாம். சிவத்தே மாதிஹா, சிவத்தே மாதி, அதான் சொல்றாங்க. அவ் மாதிஹத்துன், அந்த அல்லதீன யூமினூன பில் கைபி என்பது சிவத்தே மாதிஹா பாராட்டுகின்ற சிவத்துமாய் இருக்கும். பிமா தலம்மன, அது பொதிந்திருக்கின்ற ஒன்றை கொண்டு, அது பொதிந்திருக்கின்ற ஒன்றுதான் அல்லதீன யூமினூன பில் கைபி யுகீமூன ஸலாத்த வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் வருதுல, அது பொதிந்திருக்கக்கூடிய ஒன்றை கொண்டு அது பாராட்டுகின்ற சிவத்துமாய் இருக்கும். சிவத்தே முகையிதா, சிவத்தே மூவிஹா, சிவத்தே மாதிஹா. விளங்குதுங்க? நம்ம பாராட்டுகின்ற சிவத்துன்னு சொல்லலாம். சிவத்து மொத்தம் 3 வகை. அந்த 3மே இங்கே அர்த்தம் என்ன செய்யலாம், வைக்கலாங்கிறாங்க. வே தக்சீசுல் ஈமானி, வாவு இருக்குப்பாங்க, இருக்கப்பா விடுபட்டு இருக்கா போட்டுங்க. இப்ப ஈமான விளங்குதப்பா, கைபை கொண்டு நம்பணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து தொழுகை நிலைநிறுத்தணும், சக்காத்து கொடுக்க பண்ணணும்னு சொல்லுது. ஈமான்கிறது எல்லாத்தையும் தானே ஈமான் கொள்ளணும், மறைவானதை ஈமான் கொள்ளணும். நம்ம சிந்தனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது ஈமான் கொள்ளக்கூடிய பக்தர்கள் வருது. அப்போ பொதுவாக கைபை நம்ம அறிவுக்கு சிந்தனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது இருக்குது. மூத்துக்கு பின்னால் எழுப்பப்படும், கபரில் கேள்வி கணக்கு கேட்கப்படும், சொர்க்கம்னு ஒன்று இருக்குது, நரகம்னு ஒன்று இருக்குது. இது நம்ம சிந்தனையை விட்டு காய்பானது தானே. அதை நம்பணும். சொர்க்கம்னு ஒன்று இருக்குது, நரகம்னு ஒன்று இருக்குது, கபரில் கேள்வி கணக்குன்னு ஒன்று இருக்குது, கபரில் எழுப்பி உட்கார வைக்கப்படும், முன்கர் நிற்கிற கேள்வி கணக்கு கேட்பாங்க. இவன் சிந்தனை விட்டு அப்பாற்பட்டது தானே இது அப்படின்னு ஒன்று இருக்குன்னு ரிசல்லாம் சொல்கிறாங்க. மார்க்கம் சொல்லுது. அதை அப்படியே என்ன செய்யணும், நம்பணும். நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டு ஒன்று இருக்குங்கிறத என்ன செய்யணும், போதா நம்பணும். அப்போ ஈமான் பில் கைபை தக்சீஸ் செய்யப்பட்டிருக்கு. ரைட்டா? அப்போ வாவு போட்டுக்குங்க. தக்சீசுல் ஈமானி, ஈமானை குறிப்பாக்கி இருப்பது, பில் கைபி மறைவானதை நம்ப வேண்டும் என்று குறிப்பாக்கி இருப்பதும், இகாமி சலாத்தி தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும் என்பதை கொண்டும், ஈத்தா ஜக்காத்தி ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்பதை கொண்டும் ஈமானை தக்சீஸ் செய்திருப்பது, இதுக்கிரி கூறுவது கொண்டு தக்சீஸ் செய்திருப்பது, இல்ஹாருல் ஃபதுலிஹா இவைகளினுடைய சிறப்புகளை வெளிப்படுத்தி காமிப்பதாக இருக்கும். அலா சாயிரி மா யதுகுலு தஅத்த இஸ்மி தக்வா, தக்வாவுடைய இஸ்முக்கு கீழே நுழைகின்ற ஏனைய அமல்களை விட. இதான் தக்வானாலே எல்லாம் வந்துடுது. அல்லாஹ்வும் ரசூலும் என்னென்ன சொல்றாங்களோ அத்தனையும் எடுத்து நடக்கணும். அவங்க விளக்குனதெல்லாம் என்ன செய்யணும், விலகி நடக்கணும் அர்த்தம் தான் சொல்லிட்டோமே, விழுந்தருக்கு என்ன இருந்தாலும் அதை தெளிவாகவும் என்ன செய்யப்படுது சொல்லப்படுது. இஜ்மாலாவும் சொல்லி தெளிவாகவும் என்ன செய்யப்படுது, அதை சொல்லப்படுது. விளங்குதப்பா? அதான் சொல்றாங்க, தக்சீசுல் ஈமானி பில் கைப் மறைவானதை நம்ப வேண்டும் என்று ஈமானை தக்சீஸ் செய்திருப்பதும், இகாமி சலாத்தி தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும் என்பதை கொண்டு ஈமானை தக்சீஸ் செய்திருப்பதும், ஈத்தாய் ஜக்காத்தி ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்பதை கொண்டும் ஈமானை தக்சீஸ் செய்திருப்பது, விதிக்கிரி கூறுவது கொண்டு குறிப்பாக்கியிருப்பது, இல்ஹாருன் நல்ல தெளிவுபடுத்தி காமிப்பதற்காக தெளிவுபடுத்தி காமிப்பதாக இருக்கும். இல்ஹாருன் தெளிவுபடுத்தி காமிப்பதாக இருக்கும். நீ ஃபதுலிஹா இவைகளினுடைய சிறப்பை, ஈமானு பில் கைபினுடைய சிறப்பை விளங்குதா, இகாமு சலாத்தினுடைய சிறப்பை, ஈத்தாவு ஜக்காவுடைய என்ன இருக்குது சிறப்பை விளங்குதப்பா, கூறுவது கொண்டு தெளிவுபடுத்தி காமிப்பதாக இருக்கும். விளங்குதப்பா? விதிக்கிரி கூறுவது கொண்டு இல்ஹாரும் தெளிவுபடுத்தி காமிப்பதாக இருக்கும். நீ ஃபதுலிஹா இவர்களுடைய சிறப்புகளை எல்லாம், கைபை நம்புறது, இகாமு சலாத்து, ஈத்தாவு ஜக்காத்து இவருடைய சிறப்பை தெளிவுபடுத்தி காமிப்பதாக இருக்கும். அதான் சாயிரிமா யதுகுலு தஅத்த இஸ்மி தக்வா, தக்வாவுடைய இஸ்முக்கு கீழே நுழைகின்ற ஏனைய அமல்களை விட, தக்வாவுடைய இஸ்முக்கு கீழே ஏனைய அமல்களை விட இவனுடைய சிறப்பை தெளிவுபடுத்தி காமிப்பதுமா இருக்கும். அதுக்காக தான் அல்லாஹ் ஸ்பெஷலாக சொல்கிறான். அதை விளங்குதப்பா? எல்லா அமல்களும் இங்கே வந்துரு. தக்வானாலே
விளங்குதப்பா? அல்லா ரசூல் ஏவினது ஃபுல்லா செய்யணும், அவங்க விளக்குனது ஃபுல்லா விளக்கணும், பெற்றோர்களை கண்ணியப்படுத்தணும், பெற்றோர்களை நோனிச்சு கூட எல்லாம் வந்துடும். இருந்தாலும் சிறியவர்கள் மீது இறக்கம் காட்டணும், பெரியவர்களுக்கு மரியாதை செய்யணும், இதெல்லாம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா தக்குவாவுக்குல. ஆனாலும் இந்த மூணையும் ஸ்பெஷலா சொல்றதுக்கு காரணம் இவைகள் ஏனைய அமல்களை விட என்ன இருக்குது, சிறப்பு வாய்ந்ததுங்கிறது காமிக்கிறது தான். சரி, அதுக்கு தான் ஸ்பெஷலா இவைகளை அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். எடுத்துனப்பா. அதுக்கு எடுத்துங்க, நம்ம இத அல்லதீன யூமினூன பில் கைப முத்தகீனோடு சேர்க்கலாம். அது ஜர்ரு செய்யப்பட்ட சிபத்து என்பது சொன்னோம்ல. இப்போ அதுல உண்டு அது வைக்கணும், அந்த சிபத்துல உண்டு அது வைக்கணும். அவ்வாலா அன்னஹு இம்மா மௌசூலுன் பில் முத்தகீன், முத்தகீனோடு இது சேர்க்கப்படக்கூடியதா இருக்கும். அல்லதீன யூமினூன பில் கைபுங்கிறதே முத்தகீனோடு சேர்க்கப்படக்கூடியதா இருக்கும். அலா அன்னஹு மதஹுன் மன்சூபுன், நஸை செய்யப்பட்ட மதஹ் என்பது பிரகாரம், மர்ஃபூஅன் ரஃபு செய்யப்படக்கூடிய மதஹ் என்பது பிரகாரம், பாராட்டு, ரஃபு செய்யப்படக்கூடிய பாராட்டு, நஸபு செய்யப்படக்கூடிய பாராட்டு என்பதின் பிரகாரம் விளங்குதுங்களங்க. முத்தகீனோடு அல்லதீன யூமினூன பில் கைப் என்பதை சேர்க்கப்படக்கூடியதா இருக்கும். விளங்குனதுப்பா? நஸபு செய்யப்பட்டிருக்கு, நம்ம ஜர்ரு செய்யப்பட்டிருக்குதான் சொன்னோம். முத்தகீனோடு சேர்க்கப்பட்டிருக்கிறது. அலா அன்னஹு சிபத்துன் மஜ்ரூரத்துன், ஜர்ரு செய்யப்படக்கூடிய சிபத்து என்பது சொன்னோம்ல. ஏன்னா லில் முத்தகீங்கிற ஜர்ரு பெற்றிருக்கு. அப்போ அதுக்கு வரக்கூடிய சிபத்து வந்து என்ன ஜர்ரு தானே வரும். மௌசூஃபுக்குள்ள யாராவது சிபத்துக்கு ஜர்ரு செய்யப்பட்ட சிபத்துன்னு சொல்லலாம். அதே முத்தகீனோடு சேர்த்து எப்படின்னு சொல்லலாம், அவ்வாலா அன்னஹு மதஹுன் மன்சூபுன், நஸபு செய்யப்பட்ட மதஹ், அவ் மர்ஃபூன் ரஃபு செய்யப்படக்கூடிய பாராட்டு என்பதின் பிரகாரமும் முத்தகீனோடு அல்லதீன யூமினூன பில் கைப் என்பது சேர்க்கப்படக்கூடியதா இருக்கும். அங்கே ஜாயின் பண்ணிடணும். எடுத்தனப்பா. பி தக்தீரி ஐனி, நஸபு செய்யணும்னா ஐனியை ஏற்படுத்துவது கொண்டு, ரஃபு செய்யணும்னா உமுல்லதீன என்று ஏற்படுத்துவது கொண்டு, ரஃபு செய்யப்பட்ட மதஹ் என்பதன் பிரகாரம், ஐனியை ஏற்படுத்துவது கொண்டு நஸபு செய்யப்படக்கூடிய மதஹ் என்பதின் பிரகாரம் சொல்லுப்பா அல்லதீன யூமினூன பில் கைப் என்பதை முத்தகீனோடு சேர்க்கப்படக்கூடியதா இருக்கும். ஜர்ரு செஞ்சும் சேர்க்கலாம், நஸபு செஞ்சும் சேர்க்கலாம். ஆனா நஸபு செய்யும் போது ஐனியை ஏற்படுத்தணும், ரஃபு செய்யும் போது உம்மை எடுத்துப்படுத்தணும். உனக்குதான் கேட்டேன். போகட்டும் தான் கபரு ஐனியை ஏற்படுத்தி போக்கப்பட்ட பேருக்கு மஃபூல் பிஹி அப்படின்னு சொல்லணும். விளங்குதுங்களங்க? விளங்கிருச்சா? சரி, இப்போ மேலே ஜாயிண்ட் பண்ணுறது 3 வகையான ஏரா கொடுக்கலான்ட்டாங்க. ஜர்ரு செய்யலாம் சிபத்தின் பிரகாரம், நஸபு செய்யலாம் போக்கப்பட்ட ஐனி என்ற பெயருக்கு மஃபூல் பிஹின் பிரகாரம், அல்லதீனவை வந்து முத்தகீனோடு சேர்த்து ரஃபுவும் செஞ்சுக்கலாம், என்ற முத்ததாவுக்கு கபர் என்பதால் பேசி முடிச்சிட்டோம். அடுத்து சொல்றாங்க வைம்மா மஃசூலுன் அன்ஹு, அந்த முத்தகீனை விட்டும் அது பிரிக்கப்படக்கூடியதுமா இருக்கும். முத்தகீனோடு சேர்க்கவும் செய்யலாம், பிரிக்கவும் செய்யலாம். அப்போ தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதன் லில் முத்தகீன், பக்தர்களுக்கு நேர்வழி காட்டணும்னு அது வக்ஃபே தாமு. என்னது? வக்ஃபே தாமு, முழுமையான முறையில் அது நிப்பாட்டியது, முடிச்சிடுறது. அல்லதீன யூமினூன பில் கைப முப்ததாவாக்கி உலாயிக அலா ஹுதன் மின் ரப்பிஹிம் வ உலாயிகல் முஃப்லிஹூன கபராக்கணும். அல்லதீன யூமினூன மேலே கொண்டு ஜாயின் பண்றது இல்லை, தனியா எடுத்ததை முப்ததாவாக்கி உலாயிக அலா ஹுதன் மின் ரப்பிஹிம் உலாயிகல் முஃப்லிஹூன கபராக்கிறது. எடுத்துனப்பா. அப்ப எப்படி எழுக்கணும்? அல்லதீன யூமினூன பில் கைபி, மறைவானதை நம்புவார்களே, யுகீமூன ஸலாத்த, தொழுகையை நிலைநிறுத்துவார்களே, வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு தந்ததிலிருந்து கொஞ்சத்தை செலவும் செய்வார்களே, அப்படிப்பட்டவர்கள். அடுத்து வல்லதீன யூமினு பிமா உன்சில இலைக்க, உங்களின் பக்கம் அருளப்பட்டதையும் நம்புவார்களே, மின் கபலிக்கு, உங்களுக்கு முன்னால் ஆனதை உள்ளதையும் என்ன செய்வாங்களே, அருளப்பட்டதையும் நம்புவாங்களே, அப்படிப்பட்டவர்களாகிறவர்கள். உலாய்க்கு அலா ஹுதன் மின் ரப்பிஹிம், அவர்கள் தன்னுடைய ரப்புடைய புறத்தினால் நேர்வழி மீது இருக்கிறார்கள். உலாய்க்குல் முஃப்லிஹூன், அவர்களே ஜெயசீலர்கள். அது இடையில உள்ளது இவங்க தான் வந்து என்ன இருக்குது, வபில் ஆகிரத்தி யூகினூன், இவங்க தான் மறுமையை என்ன செய்யறவங்க அவங்க. அப்ப எத்தனை செய்தியை சொல்லப்படுதாங்க? தொழுகையை நிலைநிறுத்துவார்களே, கைபானதை நம்புவார்களே, தொழுகையை நிலைநிறுத்துவார்களே, நாம கொடுத்திருந்த சக்காத்தை என்ன செய்வாங்க, கொடுப்பாங்களே,
உங்களின் பக்கம் அருளப்பட்டதையும் நம்புவாங்களே, உங்களுக்கு முன்னால் வரப்பட்ட வேதங்களையும் நம்ப 5 வகையான விஷயங்களை அங்கே அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இவங்க தான் உலாய்க்கு அல்லாஹுதம் ரப்பியும், ரப்புடைய புறத்தினால நேர்வழி மீது இருக்கிறார்கள். இப்போ உலாய்க்குல் முஃப்லிஹூன், இவர்களே ஜெயசீலர்கள். அதுதான் கபராக்கணும். உலாய்க்கு விளங்குதப்பா, அதான் சொல்றாங்க பாரு. இம்மா மஃசூலுன் அல்லதீன என்பது பிரிக்கப்படக்கூடியதாக இருக்கும். முத்தகையினை விட்டு பிரித்து தனியாக கொண்டு வந்துடுறது. அது முத்ததாவாக்கி உலாய்க்கு அல்லாஹுதம் ரப்பியுமே கபராக்குறது. எடுத்துனப்பா. இம்மா மஃசூலுன், அந்த அல்லதீன யுமினூன பில் கைப் என்பது பிரிக்கப்படக்கூடியதாக இருக்கும். அன்ஹு முத்தகீனை விட்டும், முதலில் முத்தகீன் இருக்குல்ல, அதை விட்டு பிரிக்கப்படக்கூடியதுமா இருக்கும். அப்போ அது மர்ஃபூஉன் அல்லதீன யுமினூன பில் கைப் என்பது ரஃபு செய்யப்படக்கூடியதாக இருக்கும். பில் இப்திதாயி, இப்திதாவை கொண்டு, இப்திதா என்ற மாணவியத்தான ஆமிலங்க ரஃபு செய்யுது. எப்பா எது இப்திதா என்ற மாணவியத்தான ஆமில் தான் முத்ததாவுக்கு ரஃபு செய்யும். அப்ப இப்திதா என்ற மாணவியத்தான ஆமில் மூலமாக அல்லதீன என்றது முக்ததா ரஃபு செய்யப்பட்டிருக்குங்கிறாங்க. எத்தனை பார்த்து வைக்கிறது? ஆமா. இம்மா மஃசூலுன் அன்ஹு, முத்தகீனை விட்டு பிரிக்கப்பட்டதா இருக்கும். மர்ஃபூன்றது ரஃபு செய்யப்படக்கூடியதா இருக்கும். பில் இப்திதா, இப்திதாவின் மூலமாக ரஃபு செய்யப்படக்கூடியதா இருக்கும். இப்திதா என்பது அல்லதீனங்கிற முக்ததாவுக்கு ரஃபு செஞ்சிருக்கு. இப்போ கபருவனுடைய கபரு உலாயிக அலா ஹுதன் மின் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அதான் இங்க கபரு. எழுதுனப்பா. அப்போ யக்கூனுல் வக்ஃபு அல் முத்தகீன், முத்தகீன் மீது வக்ஃபு தாமன் தாமாயிரும். இது தனியா பிரிச்சு கொண்டு வந்துட்டோம்னா முதலில் முத்தகீன் வந்து என்னவாயிரும்? வக்ஃபே தாம முடிச்சிடணும். அல்லதீன தனியா இருக்கணும். எடுத்தனப்பா. அப்போ இதை பிரிச்சுட்டோம்னா அல்லதீன யுமினூன பில் கைப பிரிச்சுட்டோம்னா யக்கூனுல் வக்ஃபு அல் முத்தகீன், முத்தகீன் மீது வக்ஃபு செய்வது, நிப்பாட்டுவது தாமன் தாமாயிரும். சரி, அடுத்து ஈமான பத்தி பேசுறேன். ஈமான என்னங்க? வல் ஈமானு ஃபில் லுகத்தி, லொகத்திலே ஈமான் என்பது, லொகத்தில் ஈமான்னா என்ன கேட்டுதானே? இப்போ ஷரஐல வந்து ஈமான் என்றால் தஸ்தீக்கும் பில் கல்பி இக்ராரும் பில் லிசான், உள்ளத்தால் உறுதி கொண்டு நாவால் விண்ணப்பிக்கிறோம். ஈமானுக்கு அறிவு. லொகத்தில் என்ன அர்த்தம்? வல் ஈமானு ஃபில் லுகத்தி, லொகத்திலே ஈமான் என்பது, வல் ஈமானு பில் லுகத்தி, லுகத்திலே ஈமான் என்பது இபாரத்துன் அனி தஸ்தீக்கி, தஸ்தீக்கை தொட்டு விளக்கமா இருக்கும். லோகத்தில் போய் பார்த்தீங்கன்னா தஸ்தீக்குன்னு வரும், மெய்ப்பிப்பெருது. ஒருத்தன் சொல்றதை என்ன செய்யறது? நம்புறதுன்னு அர்த்தம். ஒருத்தன் சொல்றதை என்ன செய்யறது? நம்புவதுன்னு அர்த்தமா. எதில் இருக்க? லோகத்தில். வல் ஈமானு பில் லுகத்தி, லுகத்திலே ஈமான் என்பது இபாரத்துன் தஸ்தீக்கி, அது ஒருத்தனை நம்புறது, மெய்ப்பிப்பது என்பதை தொட்டு விளக்கமா இருக்கும். இது இந்த ஈமான் என்பது மஹூது மினல் அம்னு, அம்னு என்பதிலிருந்து எடுக்கப்பட்டதா இருக்கும். எதுலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு? அம்னுங்கிறதுலேருந்து வந்துச்சான். அம்னு என்ற மஸ்திலிருந்து வந்திருக்கு. அம்னுன்னா நிம்மதி பெற்றான்னு அர்த்தம். கண்ணல் முசத்திக்க, ஒரு மெய்ப்பிக்கிறவன், ஆமனர் மினல் முசத்தக், மெய்ப்பிக்கப்படக்கூடியவனை நிம்மதியாக்கினான் போலும், மின தக்ரீபி பொய்ப்பிப்பதிலிருந்தும், ஒரு முகாலபத்தி அவனுக்கு மாறு செய்வதில் இருந்தும், ஒரு முசத்திக் ஒரு மெய்ப்பிக்கின்றவன் மெய்ப்பிக்கப்படக்கூடியவனை நிம்மதியாக்கினான் போலும். எப்பா நம்ம ஒரு செய்தியை சொன்னோம்னா நம்பணும்லப்பா. நம்ம சொன்னதை நம்பிட்டாங்கன்னா நம்மளுக்கு நிம்மதியா இருக்கும். அப்படிதானே? பரவாயில்ல, நம்ம நம்பிட்டாங்க, நம்மளுக்கு ஹிலாபு செய்யலை, அது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வரும், நம்மளுக்கு ஒரு இது ஏற்படும், மன அமைதி ஏற்படும். அப்போ ஒருத்தன் ஒரு செய்தியை சொல்லும் போது நீங்க சொல்றது ரைட் தாங்க, சதக்த அப்படின்னு சொன்னா என்ன இருக்குது? ஒருத்தன் சொல்ற செய்திய நம்ம என்ன செய்யறோம்? தஸ்தீக் செய்து மெய்ப்பித்து தக்ரீப் செய்யாம பொய்ப்பிக்காம அவனை நம்ம வந்து என்ன செஞ்சிடறோம்? அவனை மெய்ப்பிக்கிறதுனால அவனுக்கு ஒரு நிம்மதி, மன அமைதி ஏற்படும். அப்போ முசத்திக்கு மெய்ப்பிக்கிறவன் மெய்ப்பிக்கப்படக்கூடியவனை நிம்மதியில் ஆக்கினான் போலும். நிம்மதியில் ஆகின மாதிரி பரவாயில்லப்பா, நம்ம சொன்னதை உள்ள நம்பிக்கிட்டாங்க மக்கள், நமக்கு ஹிலாபு செய்யலை, மாற்றம் செய்யலை, அந்த அவனுக்கு மனமீதி வரும். அவனுக்கு மனமீதியை தர்றான். எடுத்துனப்பா, அழகான அர்த்தம் போடுறாங்க. அப்போ ஈமான் என்பது அது தஸ்தீக்கை தொட்டு விளக்கம்.
ஏன் தஸ்தீக்குக்கும் ஈமானுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது? ஏன்னா அது விளக்கம் சொல்றாங்க. மௌகூது மேல் அம்ரிலிருந்து எடுக்கப்பட்டுச்சு. ஐயாம் எப்படிங்க ஈமானுக்கு வந்து ஏங்க தஸ்தீக்குன்னு சொல்றீங்க? அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? ஈமானுக்கும் தஸ்தீக்குக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்றால் இருக்கிறது. கண்ணல் முசத்திக, ஒரு மெய்ப்பிக்கின்றவன், ஒருத்தன் ஒரு செய்தியை சொல்றான், அதை மெய்ப்பிக்கிறவன். ஆமனல் முசத்தக, மெய்ப்பிக்கப்படக்கூடியவனுக்கு மன அமைதியை தந்தான் போலும். மின தக்தீபி, அந்த செய்தியை சொல்லுகிறவன் பொய்ப்பிக்கப்படுவதிலிருந்தும், வல் முகாலபத்தி, அவனுக்கு மாறு செய்யப்படுவதிலிருந்தும், முசத்திக்கு மன அமைதியை தந்தான் போலும். மன அமைதியை தருந்த அர்த்தம் வந்துருச்சு இல்ல? தஸ்தீக்குக்கும் அம்முனுக்கும் தொடர்பு இருக்கா? இருக்கு. என்ன தொடர்பு? அம்முனுனா நிம்மதி, மன அமைதின்னு அர்த்தம். ஆமா, ஒரு முசத்திக்கு விளக்குதப்பா, முசத்தக்கை மெய்ப்பிக்கப்படக்கூடியவனே ஒரு செய்தி சொல்றான், அந்த மெய்ப்பிக்கப்படக்கூடியவனுக்கு மன அமைதியை தர்றான்ல, நீ சொல்றான் நான் நம்பிட்டேன்பா, நான் உன்னை தக்தீபு செய்யல, உன்னை நம்புறேன் ஏங்கிறான், உன்னை ஏற்றுக்கொள்கிறேங்கிறான், உனக்கு நான் மாறு செய்யலைங்கிறான். அப்போ அவனுக்கு மன அமைதி கிடைச்சிடும். என்னடா இவ்வளோ பேச்சு பதில் நம்ம பேச்ச கேட்க மாட்டாங்க காணுவோம் நான் வருது இல்லை? அப்போ உனக்கு ஒரு மன அமைதி தர்றான்னா அப்புறம் ஈமானுக்கு தஸ்தீக்குக்கும் தொடர்பு இருக்கா? ஏன் ஈமானுக்கு தஸ்தீக்கு அர்த்தம் வைக்கிறோம்? ஆமா, ஒருத்தர் ஒரு செய்தியை சொல்லும் போது அவனை நாம் தஸ்தீக் செய்யும் போது அவனுக்கு மன அமைதி கிடைச்சிடும். ஒரு ததிய தூபில் பா, இப்ப ஈமான் என்பதை பாவை கொண்டு முத்தத்தி ஆக்கியிருக்கிறோம். யூமினூன பில் கைபி, மறைவானதை நம்புவார்களே, தொழுகையை நிலைநிறுத்துவார்களே, நாம் கொடுத்ததிலிருந்து கொஞ்சத்தை என்ன செய்வாங்களே, செலவு செய்வார்களே, அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு இது நேர்வழி காட்டும். விளங்குதப்பா? பேயை கொண்டு ஏன் முத்தத்தி ஆகணும்னா அதுக்கு ஒரு ஏத்திராஃப்னு ஒரு அர்த்தம் இருக்கான். எப்படி? ஈமானாலே எப்படி தானே, தஸ்தீக்கும் பில் கல்வி இக்ராரும் பில் லிசான் தானே. பேயை கொண்டு வந்துட்டா ஏத்திராஃப்னு ஒரு அர்த்தம் வருமா? அது விண்ணப்பிக்குதல். ஈமானாலே எப்படி தானே, தஸ்தீக்கும் பில் கல்வி இக்ராரும் பில் லிசான், கல்பால் உறுதி கொண்டு நாவால் விண்ணப்பிக்கிறது, அந்த அர்த்தம் கிடைக்குது. அதான் சொல்றாங்க ததிய தூபில் பா, பேயை கொண்டு ஏன் முத்தத்தி ஆக்கணும்? பேயை கொண்டு யூமின் உணவை முத்தத்தி ஆக்கியிருப்பது விளங்குதப்பா, அந்த ஈமான் என்பது பொதிந்திருப்பதனாலா இருக்கும். மானல் ஏத்திராஃப், ஏத்திராஃபினுடைய மானாவையும் பொதிந்திருப்பதனாலயா இருக்கும். ஈமான் அப்படிதானே, தஸ்தீக்கும் பில் கல்வி இக்ராரும் பில் லிசான் இருக்குல்லப்பா, அதுதான் பேயை கொண்டு முத்தத்தி ஆக்கணும். பேயை கொண்டு முத்தத்தி ஆக்கணும் விண்ணப்பம் செய்தல் என்ன செய்யுமா ஒரு அர்த்தம் வருமா? வகது யுத்தலக்கோ. சரி, அப்போ ஈமான்னா தஸ்தீக்னு ஒரு அர்த்தம் வச்சுட்டோம். ஈமான்னா என்ன இருக்கா? தஸ்தீக், அவனை வாஸ்தவமாக்குறது, அவனை மெய்ப்பிப்பதுன்னு அர்த்தம். இன்னொன்று ஈமானுக்கு உசூக்குன்னு அர்த்தம் இருக்கான். எப்படி? உறுதி கொள்ளுதல், ஊண்டி கொள்ளுதல். என்ன அர்த்தம்? ஈமானுக்கு என்ன அர்த்தம்? ஊண்டி கொள்ளுதல், ஸ்ட்ராங்காவுதல். ஏன் ஒரு வஸ்துவை பிடிச்சிக்கிட்டு நம்ம எந்திரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஊண்டிக்கிட்டு நம்ம தைரியமா இருக்கும், அப்படித்தானே? இந்த வயசாளிகள்லாம் கையில் ஒரு குச்சி வச்சுக்கிறாங்க. ஏன் குச்சி வச்சுக்கிறாங்க? அது ஒரு உறுதியாக இருக்கிறதுக்காண்டி, கால் எடுத்து வச்சு போகிறதுக்கு அந்த ஒரு குச்சி இருந்துக்கிட்டா நல்லா இருக்கும். அப்படிதான் ஒரு கால் தான், அது ஒரு கால் மாதிரி தான் வயசாளிகளுக்கெல்லாம். அதான் சொல்றாங்க தம்பி, வகது யுத்தலக்கு, இந்த ஈமான் என்பதை சொல்லப்படும் மானல் உசூக்கு, ஊண்டுதல். விளங்குதப்பா? ஊண்டுதல் என்ற பொருளுக்கும் சொல்லப்படும். ஏத்தியமாதுனா ஊண்டுதல், ஆதாரம் பிடிக்குதல். மின் ஐசு இன்னல் வாசிக்க, ஒரு ஊண்டுகிறவன், சாரதா அம்னின், அவன் பாதுகாப்பு உடையவனாக ஆகிவிடுகிறான் என்ற விதத்தில் உசூக் என்ற மானாவுக்கும் அந்த ஈமான் என்பதை புழங்கப்படும். ஒரு வஸ்துவை ஊன்றவன் நிம்மதி ஆயிடுவான், சாரதா அம்னின், பாதுகாப்பு உடையவனாக ஆகிவிடுவான் என்ற விதத்தில் உசூக் என்ற மானாவுக்கும் ஈமானை புழங்கப்படும். மினுகு, இந்த ஊண்டுதல், நம்புதல், நம்பிக்கை கொள்ளுதல் என்பதில் இருந்து உள்ளதுதான் மா ஆமன்துவன் அஜித சஹாபத்தன் அரபியருடைய சொல். மா ஆமன்துவன், உறுதி கொள்ளல, ஊண்டல, அந்த அஜித சஹாபத்தன், தோழர்களையெல்லாம் நான் அடைவதை நம்பவில்லை, உறுதி கொள்ளவில்லை, ஊண்டவில்லை. எங்கேயும் தோழர்கள்லாம் அடைய போறான், அவனுக்கு போயிட்டு அனுபவம்
ஆமன்து, நான் நம்பல, உறுதி கொள்ளல. அன் அஜித சஹாபத்தன், நண்பர்களை நான் பெற்றுக்கொள்வதை, நான் நண்பர்களை அடைந்து விடுவதை நான் உறுதி கொள்ளவில்லைங்கிறது இதுல கட்டுப்பட்டதுதான். ஆமன்து வசகுத்துன்னு அர்த்தம். ஆமன்துன்னு என்ன அர்த்தங்க? அவங்க போயிட்டானுவா, எங்க அவனை போய் பிடிக்கா? ஆனால் ரெண்டு அர்த்தமும் சரிதானா? தஸ்தீக்கு ரைட் தான், உசூக்குங்கிறது ரைட் தானா. இப்போ கிளல் வஜ்ஹைனி, ரெண்டு முறையுமே அசனுன்னு அழகானது தான். விளங்குதா? யூமினூன பில் கைப், யூமினூன பில் கைப் என்பதிலே ரெண்டு அர்த்தமும் அழகானது தான். உசூக்குன்னு அர்த்தம் வைக்கலாம், தஸ்தீக்குன்னு அர்த்தம் வைக்கலாம். எப்படி அர்த்தம் வைக்கலாம்? தஸ்தீக்குன்னு அர்த்தம் வைக்கலாம். ரெண்டு ரைட் தானா. மறைவானதை ஊண்டிக் கொள்வார்கள், உறுதி செய்வார்கள், மறைவானதை மெய்ப்பிப்பார்கள். ரெண்டு அர்த்தம் வைக்கலாம். மோதிக்கு பின்னாடி எழுப்புப்படுத்தல் இருக்கிறது, முன்கர்ணிக்கு கேள்வி இருக்கு, சொர்க்க நரகம் இருக்கு, அதை மெய்ப்பிக்கிறது. ரெண்டு அர்த்தமே எடுத்தானா. அம்மாவி ஷரஇ, ஷரஇலே தஸ்தீக்கு, தஸ்தீக் என்பது இமா உலிம பில் லரூரத்தி, பதீகியாக விளங்கப்பட்டது, அதை மெய்ப்பிப்பது. எப்படி? அன்னஹூமின் தீனி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி மார்க்கத்திலிருந்து உள்ளது என்று பதீகியாக விளங்கப்பட்டதே அதை என்ன செய்வது? தஸ்தீக் செய்வது. தஸ்தீக்கு அம்மாவி ஷரஇ, ஷரஇலே தஸ்தீக்கு, தஸ்தீக் என்பது இமா உலிம பில் லரூரத்தி, பதீகியாக விளங்கப்பட்டதே, அன்னஹூமின் தீனி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி மார்க்கத்திலிருந்து உள்ளது என்று தெளிவாக விளங்குதப்பா, பதீகியான முறையிலே விளங்கப்பட்டதே. பதீகி நதிரின்னு இருக்குப்பா, நதிரின்னா சிந்திச்சு விளங்கணும், அது தன்னாலேயே விளங்கிடும். ஒரு நெருப்பு புகையெல்லாம் வச்சுனாங்க, நெருப்பு எரியுது, சத்தம் கேட்டாங்க, ஒரு ஆள் இருக்காங்கன்னு தெரியுதுன்னு செய்யுது, அதுதான் பதீகி. பதீகியாக விளங்கப்பட்டதே விளங்குதப்பா. ஆமா. அப்ப அம்மாவி ஷரஇ, ஷரஇலே தஸ்தீக்கு, தஸ்தீக் என்பது இமா உலிம பில் லரூரத்தி, பதீகியாக விளங்கப்பட்டதை நம்புவது. அன்னஹுமின் தீனி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி மார்க்கத்திலிருந்து உள்ளது என்று தெளிவாக விளங்கப்பட்டதே, ஆதாரம் இல்லாமல் விளங்கப்பட்டதே, தெள்ள தெளிவாக விளங்கப்பட்டதே, அதை தஸ்தீக் செய்வதுன்னு அர்த்தம். இது அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்துவதை போல, ஒரு நுபுவத்தி நபித்துவத்தை நம்புவதை போல, ஒல் பஅஸி மௌத்துக்கு பின்னால் எழுப்பப்படுவதை நம்புவதை போல, ஒல் ஜஸாயி ஜஸாவை நம்புவதை போல. கூலி கொடுக்கப்படும். ஜஸான்னு என்ன அர்த்தம்? மௌத்துக்கு பிறகு கூலி கொடுக்கப்படும் நம்பியிருக்கணுமா இல்லையா? எழுப்பப்படும். ஒல் பாசி பாதல் மௌத், மௌத்துக்கு பின்னால் எழுப்பப்படுவோங்கிறத நம்பியிருக்கமா இல்லையா? அல்லாஹ் ஒருவங்கிறத நம்பியிருக்கமா இல்லையா? அது தௌஹீத். நுபுவத்தை நம்பணும். எதை நம்பணும்? மஜ்முஉனுடைய ஒட்டுமொத்தம், ஈமானுடைய ஒட்டுமொத்தம். இப்போ ஈமான்னா தஸ்தீக்கின்றோம். தஸ்தீக்னா என்ன? பிரதர் கேட்டேன், ஈமான்னா என்ன? தஸ்தீக்கும் பில் கல்ப், இக்ராரும் பில் லிசான் ஆங்கிறாங்க. அமலும் பில் அர்கான் வேற சிலவங்க சொல்றாங்க. தஸ்தீக்கும் பில் கல்ப், இக்ராரும் பில் லிசான், அமலும் பில் அர்கான் சிலவங்க சொல்றாங்க. விளங்குதா? வா மஜ்முஉஹு, ஈமானுடைய ஒட்டுமொத்தம் சலாசத்து உமூரின் மூணு விஷயங்களா இருக்கும். இஅ்திகாதுல் ஹக்கி, நம்புவது, வல் இக்ராரு பிஹி, அந்த ஹக்கை பாபா. மஜ்முஉஹு, ஈமானுடைய ஒட்டுமொத்தம் சலாசத்து உமூரின் மூணு விஷயங்களா இருக்கும். ஒன்றாவது இஅ்திகாதுல் ஹக்கி, ஹக்கை நம்புவது. ஹக்கை என்ன செய்யணும்? போதோ நம்பிக்கை கொள்ளணும், அதான் தஸ்தீக் பில் கல்ப். வல் இக்ராரு பிஹி, அதை நம்பினதை விண்ணப்பிக்கிறது. வல் அமலு பி முக்தலாஹு, அந்த நம்பிக்கை விண்ணப்பத்துக்கு தோதுவாக அமல் செய்வதுங்கிறதா இருக்கும். யார்கிட்ட? இந்த ஜுமூரில் முஹத்திஸீன், முஹத்திஸுகளில் பெரும்பான்மையானவர்களிடத்திலேயும், வல் முஅத்தஸிலத்தி, முஅத்தஸிலாக்களிடத்திலேயும், வல் ஹவாரிஜி, ஹாரிஜியாக்களிடத்திலேயும். விளங்குதா? முஹத்திஸுகளில் பெரும்பான்மையானவர்கள் அந்த மூணையும் சொல்றாங்களாம். ஈமான் என்ன? தஸ்தீக் பில் கல்பி, இக்ராரும் பில் லிசான், அமலும் பில் அர்கான். ஹவாரிஜியாக்களும் அதை சொல்றாங்களாம், முஅத்தஸிலாக்களும் சொல்றாங்களாம். ஈமான் என்னது? தஸ்தீக் பில் கல்பி, இக்ராரும் பில் லிசான், அமலும் பில் அர்கான். ஆகவே ஃபமன் அகல்ல பில் இஅ்திகாதி, நம்பிக்கையை வீணாக்கியவன், நம்பிக்கைக்குள்ளாதவன். விளங்குதப்பா? ஃபமன் அகல்ல பில் இஅ்திகாதி வஹதஹு,
ஏத்திகாதை மட்டும் சிதைத்தவன், கெடுத்தவன், வீணாக்கியவன் ஒவ்வொரு முனாபிக்கும் முனாபிக்கா இருக்கும். அப்படி தானப்பா? முனாபிக்கு என்ன செய்ய மாட்டான்? தஸ்தீக் பில் கல்பு இருக்காது, இக்ராரும் பில் லிசானும் இருக்கும், அமலும் பில் இருக்கானும் இருக்கும். தொழுவானுவ அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுவான். இன்னமா இன்னா இது இருக்குதே உங்க கூட தாங்குவான், அதெல்லாம் சொல்லுவான். ஆனால் என்ன இருக்காது? தஸ்தீக் இருக்காது. அதான் பமன் அகல்லபில் ஏத்திகாதி, ஏத்திகாதை கெடுத்தவன், வயதகு ஏத்திகாதை மட்டும் கெடுத்தவன், வாயில சொல்றான் அமல்லாம் செய்யறான், இவன் ஒவ்வொரு முனாபிக்கும் முனாபிக்கா இருக்கும். வமன் அகல்லபில் இக்ராரி, விளங்குதுப்பா, அத்தோடு இக்ராரையும் கெடுத்தவன் இப்போ காபிரும் காபிரா இருக்கும். இப்பா தஸ்தீக்கு செய்ய மாட்டேங்கிறான், இக்ராரும் செய்ய மாட்டேங்கிறான். அவன் யாரு? அல்லாஹ் ஒருவன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிங்கிறத உள்ளத்தால் உறுதியும் கொள்ளல, நாவால் விண்ணப்பிக்கவும் இல்லை. அவன் யாரு? அவன் காபிர் தான். வமன் அகல்லபில் இக்ராரி, இப்பா தஸ்தீக்கை வீணாக்குவதோடு இக்ராரையும் வீணாக்கியவன் காஃபிரும், அவன் யாரா இருக்குங்க? காபிரா இருக்கும். வமன் அகல்லபில் அமல், அமலை வீணாக்கியவன், தஸ்தீக் பில் கல்பு இருக்கு, இக்ராரும் பில் லிசான் இருக்கு, அமல் தொழுவ மாட்டாங்க, நோன்பு வைக்க மாட்டாங்க, சகாத் கொடுக்க மாட்டாங்க, இஸ்லாமிய எந்த அமலும் செய்ய மாட்டாங்க. ஆனா அல்லாஹ் ஒருவன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிங்கிறத சொல்றான், உள்ளத்தால் உறுதி கொண்டு நாவால் விண்ணப்பிக்கிறான். இவன் அவன் அகல்லபில் அமல், அமலை வீணாக்கியவன் ஃபாசிக்குன், அவன் யாரா இருக்குங்க? அவன் ஃபாசிக்கு. நிஃபாக்கன் ஏகபித்து சொல்லுறாராம். ஹாரிஜாக்களும் சொல்றாங்க, முஅத்தஸிலாக்களும் சொல்றாங்க, நம்ம ஹதீஸ்கள்ல பெரும்பான்மையானவர்களும் சொல்றாங்க அமலை வீணாக்கினவன் யாரு? ஃபாசிக்குன்னு. ஆனா அவன் காபிருன் இந்தல் ஹவாரிஜி, ஹாரிஜாக்கள்கிட்ட காபிரா இருக்கும். அமல் செய்யாதவன் யாருங்கிறாங்க அவங்க? விளங்குதப்பா? இப்பா தஸ்தீக் பில் கல்பி இக்ரார் பில் லிசான் இருக்கு, அமல் மட்டும் செய்ய மாட்டேங்கிறான், அவன் ஃபாசிக்குங்கிறது எல்லாத்தையும் இருக்கு. ஆனால் காபிரும் இந்தல் ஹவாரிஜி, ஹாரிஜாக்கள் என்ன சொல்றானுவா? அவன் காபிர் ஆயிட்டான், அமல் செய்யலன்னா காபிர் தாங்கிறாங்க. ஹாரிஜினுல் ஈமான், விளங்குதப்பா? ஆனால் முஅத்தஸிலாக்கள்கிட்ட ஹாரிஜினுல் ஈமான், ஈமானை விட்டு வெளியேறி விட்டான், கைரு தாகினி பில் குஃப்ரி, குஃப்ர்ல நுழையல. இந்தல் முஅத்தஸிலாக்கள்கிட்ட எடுத்துனப்பா. முஅத்தஸிலாக்கள் சொல்றான் தஸ்தீக் பில் கல்பு இருக்கு, இக்ரார் பில் லிசான் இருக்கு, அமலும் பில் அர்கான் இருக்கு. அமலும் பில் அர்கான் இல்ல, என்ன ஈமானை விட்டு வெளியேறிட்டான், குஃப்ர்ல போய் நுழையலேங்கிறானுவோ முஅத்தஸிலாக்கள். ஹாரிஜாக்கள் எதுல போய் நுழைஞ்சிட்டான்? குஃப்ர்ல போய் நுழைஞ்சிட்டான், காபிர் ஆயிட்டாங்கிறாங்க. நம்ம சொல்றோம் ஃபாசிக்கு மட்டும்தான். எதுக்கு போக மாட்டான்? போக மாட்டான். வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறான்.